தினமலர் நேயர்களுக்கு வணக்கம். வணக்கம். ஊழல் கட்சிக்கும் பாஜகவின் அடிமை கட்சிக்கும் உங்கள் ஓட்டா அல்லது தூய்மையான அரசியலை கொண்டு வர இருக்கிற எங்களுக்கு உங்கள் ஓட்டா அப்படின்னு சொல்லி விஜய் ஒரு கவுண்டரை போட, ஏப்பா ஒரு டிக்கெட்டை பிளாக்ல 1000, 2000, 3000 கூவி கூவிக்கிற, இப்படியெல்லாம் சொத்து சேர்த்து வச்சு நீ ஊழலை பத்தி பேசலாமான்னு சொல்லி அதிமுக கவுண்டர் கொடுக்க ஒரு மாதிரியா போயினுக்கு. விளக்கத்தை பார்க்கலாம். ஓ பன்னீர்செல்வத்தை நம்ம சேர்த்தா எந்த வகையில் நம்ம ஆதாயம் அப்படின்னு திமுக யோசிக்குது. ஓ பன்னீர்செல்வம் எங்க போகுதுன்னு தெரியல. தேர்தல் வேற நெருங்கிட்டே இருக்குது. அந்த ஒரு மிகப்பெரிய குழப்பத்தில் இருக்காங்க. என்னன்னு விரிவா பார்ப்போம். பாமக இருக்கிற இடத்துல விசிக இருக்காதியா, நாங்கெல்லாம் கவரிமான் ஏற்கனவே சொன்னதான். அந்த நிலையில் இந்த மாற்றங்களை என்று திருமாவளவன் தெளிவுபடுத்த, எப்ப விசிகால இருக்கிறதே மொத்தமே 20 பேர் தான் சொல்லி ஆதவர்ஜினா சொல்ல, ஐயோ நீங்க நினைக்கிற மாதிரி அந்த அர்த்தத்துல நான் சொல்லலன்னு சொல்லி மறுபடியும் பல்டி அடித்திருக்கிறார். விவரங்களை பார்க்கலாம். மக்கள் நீதி மையத்துக்கு டார்ச் லைட் சின்னம் கிடைத்தோன்னு மிகப்பெரிய உற்சாகத்துல அந்த செயற்குழு கூட்டம் பிரம்மாண்டமாக நடைபெற்று இருக்கிறது. அனைத்து கட்சிகளும் அதை பார்த்து மிரண்டு போயிருக்காங்க. அண்ணாந்து பார்த்தால் தானே சூரியன் தெரியும் என்று அப்பா பேச, அமித்ஷாவின் முரட்டு அடிமை என்று மீண்டும் கவுண்டர் கொடுத்திருக்கிறார் எடப்பாடி கே பழனிசாமி. யாரு? துணை முதலமைச்சர். ஐயா, ஏற்கனவே நீங்க ஒரு முறை விமர்சிச்சீங்க. அப்ப என்ன சொன்னாங்க? பால்டா இல்ல பேசுதுன்னு சொன்னவனே கொஞ்ச நாளைக்கு அப்படியே ஆஃப் ஆயிட்டீங்க. மீண்டும் கவுண்டர் கொடுத்திருக்கிறீர்கள். இதற்கு என்ன எதிர் கவுண்டர் வரப்போகிறது பார்க்கலாம். எங்க தளபதி 234 தொகுதி இருந்தாலும் ஜெயிப்பாருங்க. ஆனா போனா போகுதுன்னு ஒரு 4 தொகுதி நிக்கி வச்சு அரசியல் சாசன சட்டத்தையே கேள்விக்குறியாக்கி இருக்கார் புசி ஆனந்துங்க. இதை பத்தி தான் இன்னைக்கு நான் பார்க்க போறோம். இது சைட்லைன். விஜய் அவர்கள் பேசிய அந்த செயல் வீரர்கள் கூட்டம் மற்றும் செயற்குழு கூட்டத்துல பேசினது பாத்தீங்கன்னா ஒரு மாதிரியான ஸ்பீச். ரெண்டாவது கடுமையா பேசியிருக்காரு. எனக்கெல்லாம் பணமே தேவையில்லைங்க, எனக்கெல்லாம் கொட்டி கிடக்குது, நான்லாம் பேப்பர் டிஷ்யூவாகவே 5000 நோட்டை தான் யூஸ் பண்றேன். ஐயோ ஏங்க இது பேசுனீங்கனாலே அரசியல் சாசன சட்டப்படி குற்றங்க. ஏன்னா ஒரு ரூபா நோட்டு, அதுவும் சின்ன இருக்கிற நோட்டெல்லாம் பேசக்கூடாது. சொன்னேன். நீங்க நினைச்சிருக்கீங்க செழிப்போட இருக்கிறாரு நினைச்சுக்கிட்டீங்க நீங்க. சரி, ஜாகுவாரே நாங்க யூஸ் அண்ட் த்ரோவா யூஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, ஒரு தடவை யூஸ் பண்ணா அந்த காரை மறுபடியும் யூஸ் பண்ண மாட்டோம். ஹெலிகாப்டருக்கே நாங்க போறதுன்னா 30-40 லட்சம் செலவு பண்ணிட்டு சிபிஐ வாய்தாவை கூப்பிடுது, கை செலவு 50 லட்ச ரூபாய் போட்டு அப்படியே பறந்து வர்றோம். ஒரு நாள் டீ செலவு எங்களுக்கு அவ்வளவுதான். ஜஸ்ட் லைக் தட், கீப் த சேஞ்ச் மேன் அப்படின்ற மாதிரி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். எனக்கு எதுக்கு பணம்? எனக்கு பணமே தேவையில்லை. அதனால நான் தூய மல்லி அரிசி அப்படிங்கிற மாதிரி தூய அரசியலா நான் கொண்டு வர போறேன். ஊழலே பட்ட மாட்டையா, எனக்கு எதுக்கியா? நல்லா உச்சத்துல வந்திருக்கு. தூய மல்லி அரிசி கிலோ 90 ரூபாங்க. அதனால அவ்வளவு காஸ்ட்லியா அவரு. தூய அரசியல் லிட்டர் எவ்வளவு அப்படின்னு சொல்லி கேட்டா விஜய் தான் சொல்லணும் பதில். சோ இந்த மாதிரி எல்லாம் பேசியிருக்காரு. இதோட பேசியிருந்தா சரி, எல்லா அரசியல்வாதியும் இவர் பேசுறாருன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஆனா அதிமுகவை சாடி இருக்கிறார். ஊழல் கட்சிக்கும் ஏற்கனவே ஆட்சியில் இருந்த அடிமை பாஜகவினுடைய அடிமை கட்சிக்கும் அப்படின்ற மாதிரி, இந்த கட்சி தான் வேணுமா, இல்ல மாற்று கட்சி உங்களுக்கு வேணுமா, மக்கள் எதிர்பார்க்கிறாங்க. அழுத்தம் இருக்கா? இருக்கு. எவ்வளவு பிரஷர் இருக்கு. அது இல்லாம அடிமை கட்சின்னு ஒண்ணு சொல்லிட்டு இது கூட ரகசியமாக உடன்பாடு உள்ள இப்போது ஆளுங்கட்சி. ஆமா, இந்த பக்கம் ஒரு குத்து, அப்புறம் இந்த பக்கம் ஒரு குத்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனா என்னையா, இது வரைக்கும் மக்கள் பிரச்சனையில நீங்க என்ன நிலைப்பாடு எடுத்திருக்கீங்க? உங்களுடைய ஸ்டாண்ட் என்ன அப்படின்னா, காருக்கு ஸ்டாண்டு கிடையாது, ஒன்லி சைக்கிளுக்கு மட்டும் தான் ஸ்டாண்ட். நான் சைக்கிளை யூஸ் பண்றது இல்ல, ஒன்லி டூ வீலர் ஸ்டாண்ட். விசில் அடிச்சிட்டாரு. இப்போ இவர் மேடையில விசில் அடிச்ச உடனே இந்த விசில் அடிச்சான் தம்பிகளுக்கு எல்லாம் ஒரே மாதிரி உற்சாகமாய் கண்ட இடத்துல விசில் அடிக்க ஆரம்பிக்கிறாங்களாமா. அதான் ஒரே பிரச்சனை, காதே கிழியுறாங்க அங்கங்க. இப்போ எப்படின்னா தேர்தல் நெருங்க எப்படி கிழியும் பாருங்க. அரசியல்வாதி செங்கோட்டையன், ஏப்பா இந்த மாதிரி இடங்கள் எல்லாம் நீங்க விசில் அடிக்காதீங்கப்பா அப்படின்னு சொல்லி அவர் பண்படுத்தும் விதமாக அரசியல் மயப்படுத்த முயற்சி இருக்கிறார். பெருசு பூமரே அப்படின்ற மாதிரி இவங்க கவுண்டர் கொடுக்குற மாதிரி இருக்கும் போல இருக்குது. அவர் எப்படிங்க விசில் அடிக்க முடியும்? கஷ்டமா இருக்குல்ல. எம்ஜிஆர் படத்துக்கு அடிச்சிருப்பாரு. விசிலே தேவையில்லை, கையை வச்சு கையே விசிலு. தலைவர் படத்துக்கு அடிச்சிருப்பாரு. ஆமா, அது கூட இப்ப கிருஷ்ணா வேற அங்க போயிருக்காருங்க. அவர் வேற பாவம். அவர் ஏடிஎம்கே ஆட்சி காலத்தில் நல்லா ஆட்சியில் இருந்தவர். அப்புறம் தமிழர் பூமின்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார். வேலைக்கு ஆகலை, உடனே வந்தார். திருப்பி ஏடிஎம்கேல ஆட்சியை ஆரம்பித்தோம். திருப்பி பல்வேறு கட்சியில் எங்கே போகணும்னு தெரியாமல் திருப்பி போயிட்டு டிவிகேல போய் சேர்ந்துட்டாருங்க நேற்று மகாபலிபுரத்தில். இப்போ என்னன்னா, தாவேகா அதிமுகவை டைரக்டா தாக்கிருக்கு இல்லையா? ஆமா, அதிமுக என்ன சாதாரண கட்சியா? அவங்க சொல்றாங்க, ஏப்பா ஃபர்ஸ்ட் டோன்னு சொல்லி போட்டு 100 ரூபா டிக்கெட்டா 1000, 2000, 10,000 பிம்பிலிக்கு பிலாப்பி வரைக்கும் போகுது. இந்த காசெல்லாம் எங்க போகுது? ஊழல் டிக்கெட்ல ஊழல் பண்ணி மக்களோட வரிப்பணத்தை சுரண்டி அதன் மூலியமாக சொத்து சேர்த்து வச்சிருக்கிற நீ ஊழலை பத்தி பேசலாமா? பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆதவர்ஜினா யாரு? அவர் என்ன மனித புனிதரா? அவர் எந்த நாட்டினுடைய வேந்தர்? அவர் எந்த மக்களுக்காக பாடுபட்டார்? எப்படியெல்லாம் சொத்து சேர்க்கப்பட்டது? அவர் வைத்திருக்கக்கூடிய பணத்தினுடைய வரவு எங்கிருந்து வந்தது? அப்படின்ற மாதிரிலாம் பல கேள்விகள் கேட்டிருக்காங்க. முதன்முறையாக தாவேகா அதிமுக அந்த போட்டி அப்படிங்கிறதும், இன்னும் சொல்ல போனா 41 நபர்கள் கரூர்ல அந்த பலியான சம்பவத்துல ஒரே சைடா
எல்லாமே விஜய் தான் காரணம் என்று போயிட்டு இருக்கும்போது இல்லப்பா சட்டம் ஒழுங்கு பிரச்சனையும் பாதுகாப்பு குறைபாடு இருக்குப்பா அப்படின்னு சொல்லி நேர்மையான கருத்து தெரிவிச்சாரே அப்படின்ற மாதிரி இங்கேயும் முட்டு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்தாலும் ரெண்டு பக்கமும் கூட்டணிக்கு வரமாட்டோம் அப்படின்னு 234 தொகுதி நாகதான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய தியானத்து மூலமா மெரினா சமாதியில தியான வாழ்க்கையை துவங்கி அப்புறம் வந்து அந்த கட்சிக்குள்ள வந்து A-B டீம் எல்லாம் உருவாக்கி இப்போ அவர் என்ன பண்றதுன்னு தெரியுமா, அதிமுக தொண்டர்கள் மீட்பு குழு ஆயில் சொல்றதுக்கு ரொம்ப நேரம் ஆகுதுல்ல, அந்த இயக்கத்தை உரிமையா சரியா அதெல்லாம் நடத்தி இப்போ பார்த்தீங்கன்னா எங்கே போகிறது, கூட இருக்கிறவங்களாம் போயிட்டாங்க, சைக்கிள் இரும்புடன் தனியாக போயிட்டு இருக்காரு, கூட இருக்கிறவங்களாம் வெளியே போயிட்டான், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சரி திமுக போகலாமா அப்படின்னு யோசிச்சா அதெல்லாம் சொல்லக்கூடாது. வெள்ளமணி நடராஜன் இன்னும் கூட தான் இருக்காரு, அவர் தான் இருக்காரு. முன்னா ராமச்சந்திரன் கூட வந்து இல்லைங்க நாங்க அம்மா பேச்சை கேட்டு நான் வீட்டிலே இருந்துக்கிறேன்ட்டாரு. அதனால இப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணலாம்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது தம்பி சார் இப்பயாவது பேசுங்க இரு தம்பி பாயிண்ட் வரட்டும் இன்னும் இருக்குப்பா அந்த சீன் அப்படியே அவருக்கு செட் ஆகுது. இன்னும் 19 நாள் இன்னும் 18 நாள் இருக்குப்பா, தை மாசம் 18 நாள் இருக்குப்பா, இருப்பா பாயிண்ட் வரட்டும் அப்படின்னு அப்படி போயிட்டே இருக்காரு. ஆனா கூட இருக்கிறவங்க வெளியே போயிட்டு நான் வேணா ஒரு 5 கிலோ மிச்சம் வாங்கிட்டு வந்துருமா அது நல்ல கடையா வாங்கி விடணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது இப்போ என்ன திடீர்னு வந்து டிவிகே போகலாமா அப்படின்னு, ஐயோ வேண்டாம் அந்த பக்கம் வேண்டாம், சரி டிஎம்கே போகலாமா, காரி துப்பாங்க பார்த்துக்குவாங்க அப்படின்னு, சரி என்னதான் பண்ணுறது, சரி இவரும் ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாரு எடப்பாடியாரு, என்ன பண்ண ஒரே குழப்பத்தில் உட்காந்துருக்காரு. அதே பார்த்தா டெல்டா போன்ற பகுதிகளில் வந்து ஒரு பெரிய ஆதரவே கிடையாதுங்க அவருக்கு, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னும் போது சரி இருந்தாலும் திமுக வந்து கள ஆய்வு செஞ்சுட்டு இருக்கான். அவங்க அமைப்பு இருக்கு இல்லையா, இந்த அமைப்பு அந்த அமைப்பு மூலமா கள ஆய்வுலாம் செஞ்சுட்டு எப்பா என்னப்பா அவருக்கு கட்சி பேரையே சொல்றான் பெண்ணுன்னு சொன்னா என்ன நம்ம வந்து அது கொஞ்சம் கிசுவா சொன்னாலும் சுவாரஸ்யமா இருக்கும்ல, அதனால பார்த்துட்டு எல்லாம் சொல்லிட்டு ஓகே இப்போ என்ன பண்ணலாம், சரி கலாய்வு பண்ணுவோம் பண்ணிட்டு அவருக்கு எங்கேயாவது இருந்துச்சுன்னா அஸ்கர் அக்கடி லாலா சுந்தரி கோலா கொப்பரி கொய்யா மாதிரி எங்கேயாவது ஓட்டு இருந்துச்சுன்னா பார்ப்போம், இல்லைன்னா டீல்ல விட்டுருவோம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்களாம். ஸோ இப்போ அவர் வாழ்க்கை வந்து அந்தரத்தில் ஊஞ்சலாடி கொண்டிருக்கின்றது. பேசாம அவர் என்ன ஒண்ணு பண்ணலாம், அதிமுக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தர்ம யுத்த குழு அப்படின்னு ஒரு கட்சி அப்படியே ஆரம்பிக்க முடியாது வேணான்ட்டாராம். அந்த கட்சி ஆரம்பிச்சுட்டு என்டிஏ கூட்டணியில போய் சேர்ந்துக்கலாம்ல, இல்ல என்டிஏ கூட்டணியில சேர்த்துக்கலாங்க. இப்ப என்டிஏ கூட்டணி எவ்வளவு சீட் இவர் உடனே 20 இருக்கிற 2 பேர் வெள்ளமணி நடராஜனுக்கு ஒரு சீட்டு உங்களுக்கு ஒரு சீட்டு கொடுக்க போறாங்க, 2 சீட்டு கொடுக்க மாட்டாங்களா, சரி அது வேணா பண்ணிட்டு பட் எடப்பாடியை ஒத்துக்கணுமே, என்டிஏல தானே பாஜக கொடுக்கறதுல அவங்க கொடுக்க போறாங்க. பாஜகவே உள்ள வந்து எவ்வளவு பேருக்கு தெரியல உட்காந்து இருக்காங்க, நீங்க வேற கட்சியை வேற சேர்த்து விட்டுக்கிட்டே இருக்கிறீங்க. திருமாவளவன் சொன்னதுதான் சிறுத்தைகளின் சிங்கமே. ஆமா ஒரு முறை சொல்லிட்டா அது கல்வெட்டுல பதிஞ்ச மாதிரி அழிச்சிட்டு எல்லாம் திரும்ப எல்லாம் எழுதவே முடியாது, அப்படித்தான் அவருடைய வாழ்க்கை. முன் வச்ச கால பின் வைக்க மாட்டாரா, இல்ல வைப்பார் கால பின்னாடி வைப்பார், வார்த்தைய திருப்பி வாங்கிக்க மாட்டார், அப்படியாப்பட்ட நபர். அதுக்கு மீண்டும் கட்டியும் சேர்க்கும் விதமா வரலாறுகளை பொன்னெழுத்துக்களை பொறிக்கப்படக்கூடிய விஷயமா நான் அப்போது சொன்னதுதான், பாமகவும் பாஜகவும் இருக்கின்ற கூட்டணியில் தன்மான சிங்கத்தின் கவரிமான் பரம்பரையான விசிக இருக்காது, தங்காது, கூட்டணியில் வைக்காது அப்படின்ற மாதிரி பொங்காது அப்படின்னு சொல்லிட்டு போயிட வேண்டியது, 3 காது 4 காது 1 காது அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காரு. என்ன அப்படின்னா செய்தியாளர் சந்திப்புல தெளிவா சொல்லிருக்காரு. நான் ஏற்கனவே சொன்னது அதுல இருந்து மாற்றமே இல்லை, ஏன்னா ஏற்கனவே நம்ம இதே நிகழ்ச்சியில மறைமுகமா பேசணும், அதாவது அழுத்தம் கொடுக்குறாங்க, இட் மீன்ஸ் பாமக வேண்டாம் நான் வந்தா நமக்கு நெருடலா போயிடும் அப்படின்ற மாதிரி திமுக தலைமைக்கு அவங்க தகவல் சொல்றாங்க அப்படின்னு. ஆனா அதை தாண்டியும் திமுக தலைமை அவர் வருவதை விரும்புகிறதா, நம்ம ஏதாவது பேசிக்கலான்ற மாதிரி விரும்புச்சுன்னா தெளிப்படையாவே சொல்லிட்டாரு. இதுல இன்னொன்னு என்ன அப்படின்னா, ஆமாம் பாமக ராமதாஸ் ஒருத்தர போய் சேர்ந்துறாருன்னு வச்சுக்கலாம், திமுக கூட்டணியில் சேர்ந்துறாருன்னா அப்பயும் ஒரு சொல்லுவார், ஆமாம் நான் சொன்னேன் அந்த கருத்தை தான் இப்போதும் சொல்கிறேன், பாமக இருக்கும் இடத்தில் விசிக இருக்காது, பாமக இப்போது எங்க இருக்கிறது, திமுக இருக்கிறது, என்டிஏவில் இருக்கிறது. நான் இந்த பாமக நான் ஒத்துக்கலாம். எஸ் திஸ் இஸ் நாட் பாமக, திஸ் இஸ் பாமகவினுடைய அப்பா ஐயா அதனால அப்படின்ற ஒரு விளக்க வரை கொடுத்து அங்கேயே கொஞ்சம் ஓட்டில கூட சொல்ல மாட்டாரு. பாமக வந்து எங்களுடன் கூட்டணி இல்லையே, பாமக திமுக கூட்டணி இருக்கு, நாங்க திமுக இருக்கோம், இது வேற லெவல் அப்படின்னு சொல்லல, நாங்க திமுக இருக்கோம், பாமக திமுக இருக்கு, எங்களுக்கும் பாமக சம்பந்தம் கிடையாது இல்ல அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கா, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, எதுக்கு இவ்வளவு ரோஸ் போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி விளக்கத்தை கொடுப்பாரா அப்படின்றதும் இல்ல, வெளியில வந்து தாவேகாவோட சேர்ந்து 234 566 சீட்டு ஜெயிப்பாரா அப்படின்றதும் ஒரு எதிர்பார்ப்பா இருக்கு. இதுக்கு இடையில தாய் கழகத்திலிருந்து பிரிந்த அந்த மிகப்பெரும் அரசியல் தலைவர், உயரமான தலைவர், பல புகழுக்கு சொந்தக்காரர், இவருக்கெல்லாம் இவ்வளவு பில்டப் தேவையில்லைன்னு நினைச்சிருக்கீங்க, பேரை சொல்லிற ஆதவ் அர்ஜுனா. அவரு பாத்தீங்கன்னா விசிகால 20 பேர் தான் இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு கவுண்டர் கொடுக்க, ஆமா
ஒட்டு மொத்தமா எல்லா போனை போட்ட என்னையா இங்கிருந்தா அரசியல் கத்துக்கிட்ட ஆய்க்கு எல்லாம் இங்கிருந்தானே கத்துக்கிட்ட நீ இப்படி சொல்லலாம் 20 பேர் தான் இருக்காங்கன்னு சொல்ற ஏன் ஒரு 21 22 சொல்லலாம்ல அப்படின்னு சொல்லி 21 சொல்லிக்கலாம்ல அப்படின்ற வேண்டியதானே அப்படின்னு அவங்க ஏதோ சொல்லிட்டாங்க போல இருக்குது. 20ங்கிறது என்ன நீ எப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சொல்லி உடனே இவருக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. நீங்கள் புரிந்து கொண்டது போன்ற அர்த்தத்தில் நான் சொல்லவில்லை, நான் சொல்லி அர்த்தம் என்னவென்றால் சொல்லி இன்னொரு விளக்க வரை கொடுத்து மறுபடியும் போட்டிருக்காரு. இல்ல அப்படி இல்ல, அதாவது சொல்லிருப்பாரு ஒவ்வொரு தொகுதியிலும் 20 பேர்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. ஏன் ஒவ்வொரு வட்டத்திலையும் இல்ல அப்படின்னா கொஞ்சம் இன்னும் பெருசாயிட்டு ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 பேர், நான் வெறும் 20 பேர்னு சொல்லவில்லை, ஒவ்வொரு மாவட்டத்திலும் 20 பேர்னு சொல்லி முடிச்சிருப்பாரு. இல்ல அதாவது பிசிகாவினுடைய தலைவர் திருமாவளவன் ஒவ்வொரு தொகுதியிலும் 20 நபர்களுக்கு சமம் அப்படின்ற மாதிரி ஏதோ ஒரு மாதிரியா சொல்லியிருக்காரு. அப்ப அந்த அதாவது ஆதவர்ஜனா ஒரு ட்வீட்டை போடுவாரு, அதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்தா டப்புன்னு அழிச்சிடுவாரு, அப்புறம் ஏதாவது ஒரு கருத்தை சொல்லுவாரு, அதுக்கப்புறம் எதிர்ப்பு வந்ததுன்னா அது நான் அப்படி சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு. இதுதான் அவருடைய போக்கா இருக்கு. இதனால பிசிகாவை ஆதவர்ஜனா விமர்சித்தது அப்படிங்கிறது எதிர்வினை ஆகி இருக்கு. இல்ல நான் கேள்விப்பட்டே அவருக்கு ஒரு பாஸ்கெட் பால் பிளேயர் தான் கேள்விப்பட்டேன். ஆனா மல்டி பிளேயர் இப்ப நாங்க மொத்தமாவே தெரியுது. திருப்பி நேத்து அவர் சொல்லிட்டார். யாரு திருப்பியும் சொல்லலாம் திருப்பியும் சொல்லலாம். யார் சொன்னா நேத்து? நாங்க யார் கூடயும் கூட்டணி கிடையாதுன்னு சொன்னார்ல நேத்து மாமல்லபுரத்துல சொன்னார் இல்லையா, அவர் எப்படியாவது வலிக்கணும் அப்படின்னு சொல்லி பாஜக என்ன மெட்ராஸ் பாஸ் எல்லாம் தெரியாத உங்களுக்கு எப்படியா வலிச்சி ஆகணும்ட்டு பாஜக சார்பாக முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர் ஒன்லி 0, யாராவது கூட போய் நின்னாதான் 1 அப்படிலாம் சொல்லியிருக்காங்க. சரி என்னங்க இப்படிலாம் சொல்றீங்கன்னா, இல்லைங்க எப்படியாவது நம்ம வலிச்சு கொண்டு வந்துட்டோம்னா நம்ம வெற்றி வாய்ப்பு ஈஸியா இருக்கும்னு சொல்லலாம். வெளியே என்ன சொல்லிக்கிறாங்க, இல்லைங்க டிவிக்கே வெளியவே நிக்கிட்டோம். ஏன்னா இப்போ சிறுபான்மை ஓட்டுன்னு ஒன்று இருக்கு பாருங்க, அது எப்பவுமே திமுக தான் போய் விழும். ஸோ இப்போ டிவிக்கே போய் நின்னாலும் அவருக்கு மிஷனரி ஓட்டுகள் போன்ற ஓட்டுகள்லாம் இருக்கு. அதனால் அந்த ஓட்டு திமுகலேருந்து பிரிஞ்சு போய் டிவிகேக்கு போயிடும். ஸோ தோல்வி திமுக சந்திச்சிடும். நீங்கள் தேவையில்லாமல் பாஜக கூட டிவிகே சேர்த்துனீங்கன்னா வரும்போது சிறுபான்மை ஓட்டு வராமல் போயிடுச்சுன்னா திமுக திருப்பி ஜெயிச்சிரும் அப்படின்னு பல்வேறு கருத்துக்கள் வெளியே சொல்லப்பட்டிருந்தாலும் இல்லை நாங்கள் கூப்பிட்டு அவங்கள திருப்பி நாங்கள் ஏதாவது ஒரு துணை முதல்வர் அது மாதிரி கடைசி வரைக்கும் சிறுபான்மையினர் ஓட்டு பாஜகவுக்கு வருவதற்கான முயற்சிகளை எடுக்க போறது இல்ல அது கஷ்டம் தாங்க. நம்ம என்னதான் அது இதுன்னு சொன்னாலும் அது ஒரு இது இருக்குதான் செய்யும், ஒரு ரிசர்வேஷன் இருக்குதான் இருக்கு சிறுபான்மைகளுக்கு. அதுவும் தமிழகத்துல மற்ற மாநிலங்கள்லாம் சிறுபான்மையை ஏத்துக்கிட்டாங்க மோடியை. ஆனா தமிழகத்துல மட்டும் சிறுபான்மை சில அமைப்புகள் தேவையில்லாம சொல்லி 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 ஒரு விஷ நஞ்சை சிறுபான்மையின் மத்தியில ஏற்றி வச்சிருக்காங்க. ஸோ அதை களைவது ரொம்ப கஷ்டமான விஷயமாக இருக்கிறது. ஸோ அதனால கொஞ்சம் தமிழகத்தில் அச்சப்படுறாங்க. மற்றபடி வேற பிரச்சனை கிடையாது. ஸோ சிறுபான்மை ஓட்டுகளை எப்படி கொண்டு வரணும் என்பதுதான் பாஜகவின் அடுத்த இலக்காக இருக்க வேண்டும் எல்லாம் சொல்றாங்க. நேத்து ஆதவர்ஜனா சொன்னார் இல்லைங்களா, திருமாவளவன் அடிமையா தான் வச்சிருக்காங்க, திமுகல அடியாரா வச்சிருக்காங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அதையே தமிழிசையும் சொல்லியிருக்காங்க. அவர் ஒரு அடிமையா தான் இருக்காரு திமுக, அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது திமுக. இல்ல அப்படின்னா இல்லைங்க. இப்ப என்னன்னா அவருக்கு என்ன ஒரே ஒரு பிரச்சனை தெரியுமா, நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரிதான். அவர் திமுக எதிர்த்து ஏதாவது ஒரு குரல் கொடுத்தான்னு வருங்க, வன்னி அரசோ இல்லைன்னா ஆனூர் ஷானவாசோ யாரோ ஒருத்தர் நாளைக்கு மறுமலர்ச்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியை தனியாக ஆரம்பிச்சிருவாங்க. கரெக்ட். இப்போ இதுவும் அதுதான் இப்பயும் அதுதான் சொல்றாங்க. இப்ப என்னன்னா திமுக கூட்டணியில விசிகா இருக்குது, பாமக வந்தா விசிகா இருக்காதுன்னு இவர் சொல்றாரு இல்லையா, அந்த முடிவையே திருமாவளவனால முழுமையா எடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா நீங்க வேணா 10 பேரை கூட்டு போறேன்னா போங்க, இன்னொரு விசிகா போட்டி அணியை ஆரம்பிச்சு அவங்க இங்கதான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி திமுக செய்யக்கூடிய நிலையில இருக்குதா அப்படின்ற சந்தேகத்தை அரசியல் விமர்சகர்கள் வைக்கிறாங்க. ஏன்னா 2016 திமுக தன் கூட்டணிக்கு வர்றதுக்கு விஜயகாந்த் கூப்பிட்டாங்க. அவர் வரமாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே மறுமலர்ச்சி தேமுதிக அப்படின்னு ஆரம்பிச்சு இப்போ சேலத்தில் எம்எல்ஏவா இருக்கார் இல்லையா சந்திரகுமார், அவர் சேகர் முன்னாள் எம்எல்ஏ இவங்கெல்லாம் சேர்ந்து தனியாக ஒன்று ஆரம்பிச்சாங்க மறுமலர்ச்சி தேமுதிகன்ட்டு விஜயகாந்துக்கு எதிராகவே. அதே மாதிரி தான் இது மாதிரி ஒன்று ஆரம்பிச்சிட்டாங்க. மறுமலர்ச்சி விடுதலை சிறுத்தை துவங்குவதற்கு எல்லா வேலையும் நடந்துரும், அதனால ஜாக்கிரதை அப்படின்னு ஒரு எச்சரிக்கை மறைமுகமாக கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. இந்த பத்திரிகையாளர் மணி ஒருவர் சொன்னார், அதாவது சார் ஆனூர் ஷானவாஸ் திருமாவளவன் இவங்கெல்லாம் போயிட்டு அடிவாரத்தில் போய் டீ காஃபி சமோசாலாம் சாப்பிட்டு வரலாம், ஆனால் அடிப்படை தொண்டர்களுக்கு இது விருப்பம் இல்லை, இந்த கூட்டணியிலே விருப்பம் இல்லை அப்படின்னு விடுதலை சிறுத்தை அடிப்படை தொண்டர்கள் வருத்தப்படுறாங்க அப்படின்னு அவரும் ஒரு பதிவு பண்ணி வச்சிருந்தாரு. பாஜகவினுடைய அந்த கூட்டம் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் கலந்து கொண்ட விழாவில் பேசப்பட்டது, பலரும் பேசினாங்க அப்படின்னா ரம்மியமான சூழல், சூரியன் மறைந்து விட்டது, சூரியன் இல்லை, சூரியன் காணாமல் போய் மழை வர பெஞ்சிட்டு இருந்தா அதனால மழை லேசா டிஸ்டர்ப் பண்ணல, டிஸ்டர்ப் பண்ணல. ஸோ அதெல்லாம் சாதகமான விஷயங்களா பேசணும்னு சும்மா இருப்பாங்களா,
நீ அதாவது தமிழை படிச்சு தமிழை பேசுற நீங்களே அப்படின்னா கவிஞர்களையும் கவித்துவமானவர்களையும் வைத்திருக்கக்கூடிய திமுக அதுக்கு கவுண்டர் கொடுத்தே ஆகணும்ல. அண்ணாந்து பார்த்தால்தானே தெரியும் சூரியன் இருக்கிறதா, அதன் வெளிச்சம் சுட்டரிக்கிறதா, வெப்ப புகழை தாக்குகிறதா என்று பாணியில இவரு கேட்டாரு. அடிமைகளுக்கு எங்கே தெரியும் சொல்லி இவரு ஆரம்பிச்சிட்டாரு. சரி, அப்பா அப்படி பேசினாரே தனையன் அல்லவா, அடுத்த முதலமைச்சர் கேண்டிடேட்டில் இருக்கக்கூடிய வெண் குதிரையை எடுத்துக்கொண்டு செல்லக்கூடியவர்களா உதயநிதி இலக்கியத்தின் மேல் செருப்பை வீசிய சம்பவம் சமீபத்தில் தான் நடந்தது. அது மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்ற தகவலும் கிடைத்தது. இப்ப என்ன அப்படின்னா அவர் என்ன சொல்றாருன்னா, அமித்ஷாவின் ஆக சிறந்த அடிமை எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு சொல்லிருக்காரு. இந்த கருத்தை அவர் சொல்லிருக்காரு இல்லையா. ஏற்கனவே ஒரு விமர்சனத்தை பத்துத்தோல்வி பழனிசாமி என்ன ஒரு கருத்தை வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படுத்த உடனே இவரு இந்த பிரச்சாரத்துக்கு போயிட்டு இருந்தார். அப்போ சுற்றுப்பயணம் மேற்கொண்டு இருந்தார். அப்போ ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு உடனே அவர் ஒரே ஒரு கவுண்டர் தான் கொடுத்தாரு. அந்த கவுண்டருக்கு பதில் கவுண்டரும் வரல. அதுக்கப்புறம் ஆள் அட்ரஸே காணோம். என்ன அப்படின்னா, பால்டாயில் எல்லாம் பேச ஆரம்பிச்சிருச்சுப்பா அப்படின்னு. எனக்கு புரியல, என்னடா கருத்து அது, பால்டாயில்ன்றாரு, என்ன ஒண்ணுமே புரியல. இதுக்கப்புறம் இதுக்கு கவுண்டராவும் இவங்களும் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் எனக்கு புரிஞ்சது. ஐயோ, எவ்வளவு பெரிய மேட்ரு ஒரே வாசகத்துல போட்டு தள்ளிட்டாரே. 9 நட்சத்திரம் 10க்கு முன்னாடி ஒரு நம்பரு 9 நட்சத்திரம். எனக்கு ஒண்ணு அப்பா என்ன ஒரு தொலைக்காட்சியில பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க. பணிபுரியும் போது திடீர்னு ஒரு இரவு ஒரு போனு, அதாவது போரூர் பக்கத்துல இருக்கிற ஒரு மருத்துவமனையில இவர் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் அப்படின்னு ஒரு செய்தி. உண்மையாங்க அது? ஆமா, செய்தி நமக்கு அது நம்பலைங்க. அப்ப நாங்க அவர் கடைசியில நம்ம அவங்க கட்சியை சேர்ந்த தொலைக்காட்சியே ஃபோன் பண்ணி கேட்டபோது ஆமாங்க இந்த செய்தி உண்மைதான் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழ்நிலை. ஸோ நம்ம இன்னும் இந்த மெடிக்கல் ஷீட்லாம் வாங்கி பார்க்கல. இருந்தாலும் அது 99% 99.9% உண்மைன்னு தான் சொல்லப்படுது. ஓகே, எப்படி அது அது ஒரு மிகப்பெரிய உயிர் நீக்கியாச்சு. அதை எப்படி காப்பாற்றப்பட்டார்? அதான் ரெண்டாவது எப்படி அவருக்கு கிடைச்சது? இல்ல இந்த படத்துல ஒண்ணு வரும் தெரியுமில்ல உங்களுக்கு, கமலஹாசன் படத்துல பம்மல் கே சம்பந்தத்துல இந்த விஷத்தை குடிச்சு மஞ்சாஸ் ஒரு வெளியெடுப்பானுங்க பாருங்க, அது மாதிரி அது மாதிரி எடுத்திருக்காங்க போட்டு இருக்குது. பக்கெட்டா எடுத்து வெளியே வெளியே வந்துருச்சு. அப்படி எடுத்திருக்காங்க போட்டு. அது பெரிய மருத்துவமனைங்க, சாதாரண மருத்துவமனை. ஏற்கனவே கொடுத்த கவுண்டருக்கு அப்படிப்பட்ட ஒரு கவுண்டர் வந்தது. அதுக்கப்புறம் சில நாட்கள் காணாம போனாரு. இப்போ ஒரு கவுண்டர் கொடுத்திருக்காரு. இப்ப இதுக்கு அதிமுக என்ன கவுண்டர் கொடுக்க போகுது அப்படிங்கறதா ரொம்ப ஆவலோட நம்ம எதிர்பார்த்திருக்கோம். கூடிய விரைவில் அந்த கவுண்டர் நம்ம பேசுவோம். நேத்தெல்லாம் ஒரு கார்ட்டூன் பயங்கரமா பரவிச்சுங்க. அதாவது கமல் வீட்டுக்கு ஒரு சூட்கேஸ் வரும், ஆஸ்ட்ரிக்ஸ் அண்ட் ஓப்ளிக்ஸ். அதுக்கு கார்ட்டூன் கிடையாது இல்ல, அது மாதிரி இருந்தாலும் இருக்கலாம். அந்த கமல் வீட்டுல இருந்த கொரியர் அப்படி திறந்து பாக்குறவன உள்ள டார்ச் லைட் எடுக்கிறார். டார்ச் லைட் எடுத்தோடனே அவங்க எல்லா தொண்டர்களும் டார்ச் லைட் டிஷர்ட் அப்படி போட்டுக்கிறாங்க. போட்டு நேரா அவர் அறிவாலயத்துக்கு போறாரு. ஸ்டாலினை பார்த்து ஹை டார்ச் லைட் அப்படின்றாரு. சாரி அப்படின்னு சொல்லி அவர் ஒரு டிஷர்ட் தராரு. அது என்ன, உதயசூரியன் சின்ன டிஷர்ட். நீ என்னதான் சின்ன ஒதுங்க, உனக்கு உதயசூரியன் தான், இதுல நீ என்ன ஆகணும், நீ தரப்போது 2 சீட் 3 சீட்டு அப்படின்னு சொன்னா, அப்படியா நான் கூட்டங்கள் செயற்குழு அப்படின்ட்டாங்க. அடி போயிட்டாங்கல்ல. ஐயோ, செயற்குழு பொதுக்குழுலாம் கூட்டினா லட்சக்கணக்கான பேர் வந்துருவாங்களேன்ட்டு சரி என்னன்னு போய் பார்த்தா ஒரு அந்த மினி தியேட்டர் இருக்கு தெரியுமா உங்களுக்கு, அங்க செயற்குழு கூட்டிருக்காங்க. மொத்தமாவே அந்த செயற்குழுலாம் பாத்தீங்கன்னா ஒரு 30 இலங்கை அதிபர், அமெரிக்க அதிபர், ஆமா அந்த ரஷ்ய அதிபர் எல்லாம் வந்திருந்தாங்களா? ஆமா, எனக்கு தெரிஞ்ச ஒரு இது இருக்குது, அந்த 4 ஃப்ரேம்ஸ் ஒன்று இருக்குதுங்க. அதுல ஒரு 100 பேர். கோடம்பாக்கத்துல இருக்குது. இல்ல வள்ளூர் கோடம் பின்னாடி. ஆமா, நடிகை லீசா தான் இப்ப வச்சிருக்காங்க அந்த இதை. என்னென்ன டீடைல் சொல்றாங்க பாருங்களேன். அந்த லீசா அவங்களோட நடிகையை வச்சு வச்சிருக்காங்க. ஏன்னா அங்கதான் நிறைய சென்சார் போர்டு தியேட்டர் மூவி எல்லாம் அங்கதான் எடுப்பாங்க. சோ அங்க ஒரு 50 சீட்டு, மேல ஒரு சேர் இருக்கும், உட்கார்ந்தோம்னா ஒரு இருக்கும். பிரேக்ல ஒரு சமோசா, ஒரு டீ, 2 முந்திரி பருப்பு தருவாங்க. கதவு திறந்ததா? எந்த கதவு திறந்தது? அவர் சொன்னா கதவு திறந்திருக்கிறது. அவரே வெளியே வந்துட்டாரு. ஆமா, அப்ப அதான் அவர் மட்டும் தான் அந்த கட்சியில இருந்தாரு, அவரும் வெளியே வந்துட்டாருன்ற மாதிரி. இப்ப அதனால போய் சொன்னோன்னே அந்த செயற்குழுல பிரம்மாண்டமான முடிவெல்லாம் எடுக்கப்பட்டிருக்கும்னு நினைச்சா இதுவும் எடுக்கப்பட்டு தெரியல. என்ன எடுக்க வழக்கம் போல் நம்ம திமுகவுக்கு அடிமையாகவே இருப்போம். அவள் சொல்வதை நாம் செய்வோம். அவள் சொல்கிற சின்னத்தில் நம்ம போட்டியிடுவோம். அவள் சொல்ற வேட்பாளரை நிற்க வைப்போம். அவள் சொல்ற தொகுதியிலே நாம் போட்டியிடுவோம். இவ்வளவுதானே.
ராஜ்யசபா என்ற 200 நாடுகளுக்கு அமைச்சர் என்ற ஆமா. இந்த பொறுப்பை கொடுத்ததா ஆமா நாம் அனைத்தையும் காம்ப்ரமைஸ் செய்து கொண்டு ஆமா எப்படியோ அவர் சொல்றது எவனுக்கும் புரிஞ்சிருக்காது நேற்று மீட்டிங்ல என்ன சொல்ல வராருன்னு தெரிஞ்சதே பெரிய விஷயம். ஏன்னா அவர் ட்ரிப் பண்றதே புரியுது இல்ல. அவர் எப்படி மீட்டிங்ல பேசியிருப்பாருன்னு தெரியல. பாவம் தொண்டர்கள்லாம் ரொம்ப அந்த டிசிஷன் எல்லாம் வச்சுதாங்க பார்க்க வேண்டியிருக்கோம் என்ன பேசலாம். 1000 இருந்தாலும் உலகநாயகன், அதற்கான மரியாதை எங்களுக்கு உண்டு. ஆனால் அரசியலில் அவர் ஒரே விஷயம், நீ உலக நாயகன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு கவுண்டர் எடுக்கிறார். ஆமா தசாவதாரம் படம் இருக்குல்ல, அந்த படம் வந்து ஆஸ்கார் படம் ஆமாங்க. எதுக்கு வச்சு இருங்க. counter அடிக்கிறீங்க? ஆஸ்கார் ரவிச்சந்திரனும் 2-3 பேர் போயிட்டு அடுத்தவங்களை அவமானப்படுத்துறதா இல்லைங்க, அவ்வளவு உண்மை சந்தோஷம். சம்பவத்தை சொல்ல விட மாட்டேங்கிறீங்க. அப்போ வந்து ஜாக்கி சானை பார்க்க போனாங்க. ஜாக்கி சானை பார்க்கும்போது அவர் ஜாக்கி சான் யாருப்பா இதுன்னு கேட்டிருக்காரு. அவர் சொன்னார் யூனிவர்சல் ஹீரோ அப்படின்னு இருக்காங்க. யார் இதுன்னு கேட்டிருக்காரு அவர். சார் உலக நாயகன் சார் ஃப்ரம் அவர் கண்ட்ரி. யார்ப்பா தம்பி இது முதல்ல அப்படின்னாரு. சார் கமலஹாசன். இல்ல, அவரு உலகநாயகனா அப்ப நான் யாரு அப்படின்னா அப்போ சொன்னாரப்பா உங்க ஊர்ல இதெல்லாம் சொல்லிக்கோ, எங்கிட்டலாம் வந்தார்ல. இல்லைங்க தயவு செஞ்சு வாங்க அப்படின்னு சொல்லி மல்லிகா ஷெகாவத்தையும் அவரையும் வச்சு ஒரு பெரிய அமௌண்ட் கொடுத்து கூட்டு வந்து கமலஹாசன் இஸ் கிரேட் ஆர்டிஸ்ட்னு சொல்ல வச்சிட்டாங்க. ஸோ அவருக்கே தெரியல யார் உலக நாயகன். நீங்க தான் தெரு உலக நாயகன் சொல்லி சொல்லிக்கிறீங்க. மல்லிகா ஷெகாவத் நீங்க ஏதோ தப்பா சொல்றீங்கன்னு மட்டும் எனக்கு நல்லா தெரியுது. அது நீங்க வந்து மல்லிகா ஷெகாவத் இல்ல. நீங்க ஒரு புஷ்பா படம் பார்த்துட்டு ஷெகாவத் அந்த ஞாபகத்தை சொல்ல, அது மல்லிகா ஷெராவத். சூப்பருங்க. அதாவது நியூஸை தவிர செய்தியை தவிர ஃபுல்லா தெரியும். மறக்கக்கூடிய பேராங்க அவரு. எப்பேற்பட்ட நடிகைங்க, கலை சேவையில் ஈடுபட்டிருக்காங்க. அவங்க பேரை ஞாபகம் வச்சு செல்லம் கொஞ்சிக்கிறாங்க. ஏன்னா எவ்வளவு விஷயத்தை வந்து வம்பு மட்டுமே தெரிஞ்சுக்கலாங்க. புஷி ஆனந்துக்கு கொஞ்சம் பெருமை சேருங்க, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர். ஆமா அவர் இருக்காரு. ஐயோ அவர் என்னன்னா விசாலக்கிழமை என்ன நடக்குதுன்னு அப்படிலாம் சொன்னாரு பாருங்க. இட்டுன்னு போனோம், அப்புறம் வந்து லாரியில தூக்கிட்டு போனோம், இதெல்லாம் சொன்னார்ல. அவரும் நேற்று ஒரு அற்புதமான விஷயங்க. அதாவது என் தளபதி இருக்காரு, அவர் வந்து 230 தொகுதி நின்னாலும் ஜெயிச்சிருவாரு. ஆனா என்ன மேட்டர்னா அவரு ஒரு 4-3 தொகுதியில மட்டும் நிக்கலான்னு யோசிச்சிருக்காரு. 3-4 தொகுதியில நிக்க முடியும். அதான் யோசிச்சிருக்காரு. அவரும் யோசிச்சிருக்காரு. எல்லாரும் மண்டை பிச்சுக்கிறாங்க. என்னப்பா இது? ஆமா ஜெயலலிதா அவர்களே வந்து 2 தொகுதி தான் நின்னாங்க. எல்லாருமே மோடி அவர்களே வந்து நிற்கும் போது 2 தொகுதி தான் நின்னார் பார்லிமெண்ட்லயே வந்து. ஸோ இவங்களுக்கு எல்லாமே 2 தொகுதி மட்டும். இவளுக்கு இப்படி அரசியல் சாசன சட்டத்தை திருத்திட்டாங்களோ ஒரு வேலை, இவர் மட்டும் 4 தொகுதியில் நிக்கலாமா? மாத்தி வையே. தலைவர் விஜய் நிக்கிறாருல்ல, மாத்தி வையே. எப்படி கடலை கொண்டு திருச்சிக்கு இல்லைங்க, ஒருவேளை இப்படி இருக்குன்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டுல ஒரு தொகுதி, கேரளால ஒரு தொகுதி, பாண்டிச்சேரியில அதுவும் முடியாதுங்க. ஏங்க என்ன தெரியுங்க. இருந்தாலும் அவர் யோசிச்சிருக்காருங்க. 3 துறை நின்று 3லயும் ஜெயிச்சு 3 மாநிலத்துக்கு சிஎம் ஆளானா கூட யோசிச்சிருக்கேன். ஏன்னா 3 எலெக்ஷன் ஒன்னா வருது இல்லையா? ஸோ 3க்கு நின்று 3லயும் ஜெயிச்சு 3 மாநிலத்துக்கு சிஎம் ஆயிரலாம்னா கூட யோசிச்சிருப்பாருங்க அவரு. பரமா படிடான்னு சொன்ன கேட்டையாடா அப்படின்னு சொல்லி நம்ம மணிவண்ணன் ஐயாவுடைய ஞாபகத்துக்கு வருது. இன்னமும் அரசியல் மயப்படாம நீங்க இப்படியே தேர்தலை சந்திச்சு என்னத்தை நீங்க பண்ண போறீங்க? எங்களை என்ன பாடுபடுத்த போறீங்க? அது இல்லாம ஒரு டூர் போட்டிருந்தாங்க தெரியுமா? டூர் ப்ரோக்ராம் ஒரே நாள் 3 மாவட்டம் 4 மாவட்டம் 5 மாவட்டம் போட்டிருந்தேன். ஒருத்தன் கீழே போட்டிருந்தான், என்னடா இடியாப்பக்காரனை விட ஃபாஸ்டா போய் நிக்கிறீங்க நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காப்ல. இதே போல பல புதிய தகவல்களோடு மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். இது சைலைட்ஸ். நன்றி.